ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு தி மை சேனல். ஸோ இப்போ நம்ம வள்ளி மோட்டார்ஸுக்கு தாங்க வந்திருக்கிறோம். இவங்க தெரியும் டிரைவெக்ஸ் கூட கொலாபரேட் பண்ணி சேலு சர்வீஸ் ரெண்டுமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. சேல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா டிரைவெக்ஸ் கூட கொலாபரேட் பண்ணியிருக்கிறாங்க. சர்வீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வந்து விவோசி கூட கொலாபரேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ சேல்ஸ்க்கான பிராண்ட் பார்த்தீங்கன்னா டிரைவெக்ஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாகவே பண்ணிட்டு இருக்காங்க. விவோசி உங்களுக்கு தெரியும், எனக்கு பெங்களூர்லேருந்து எனக்கு வீடியோஸ் பண்ண சொல்லி எனக்கு பெங்களூர்ல எல்லாமே வந்து கொலாபரேஷன் வந்திருந்தது. ஓகேவா? ஸோ அப்போ தான் இந்த இடத்தையே கண்டுபிடிச்சேன் நான். விவோசிக்கு நான் வீடியோஸ் பண்ண வரும்போது தான் வந்து ஸோ விவோசினா என்ன, இவங்க என்னென்ன சர்வீஸ் பண்றாங்கன்றதை நீங்க பேக்ல பாப்பீங்க ஒரு 8 நிமிஷத்துக்கு அப்புறம் வந்து. இப்ப சேல்ஸ்க்காக இருக்கக்கூடிய வண்டிஸ் பத்தி நீங்க பார்க்க போறீங்க. இந்த இடம் எங்க லொக்கேட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில எம்ஜி ரோடு தான் லொக்கேட் ஆகுது. எம்ஜி ரோடு மீன்ஸ்னா முத்தல்பேட்டையில் தான் லொக்கேட் ஆகுது. அந்த சட்டமன்ற ஆஃபீஸ் இருக்கு, அது பக்கத்தில் லொக்கேட் ஆயிருது. இப்போ நம்ம முதல்ல பார்க்க போறது ஒரு சின்ன வண்டியில இருந்து நம்ம பார்க்கலாம். வந்து நம்ம வழக்கமா இது சூப்பர் பைக்ஸ் இருந்து பார்க்கணும். சின்ன வண்டி எக்ஸல் 100 இருக்குதுல, எக்ஸல் 100 டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு, 25,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ஒரு ஓனர் கண்டிஷன், 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 50,000 ரூபாய்க்கு கோட் பண்ணியிருக்காங்க. 50,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. வண்டி முடி பாருங்க, சூப்பரா இருக்குது. அப்படியே இங்க பாத்தீங்கன்னா வந்து பஜாஜ் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு, பல்சர் என்எஸ் வெறும் 600 சில்லற கிலோமீட்டர் தான் போகுது. 1 இயர் வாரண்டி கொடுத்து இதுக்கான பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1 lakh ஜஸ்ட் 100 rupees கம்மியாகுது. 99,900க்கு ப்ரொவைட் பண்றாங்க. 999 வரைக்கும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், என்எஸ் 125 ஒரு மாதிரி கிரே கலர் எடிஷனு. ஸோ இதுக்கு இன்னும் ப்ரைஸஸ் வரல. ப்ரைஸஸ் வந்து போட்டலாம் இந்த எஃப்இசெட்டுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்இசெட்டு V3 வந்து ஸோ பிஐ ரெஜிஸ்ட்ரேஷனு 2022 ஒரு ஓனர் கண்டிஷன். இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,20,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு மாதிரி ஸ்ட்ராங் கிரீன் கலர்ல தான் இருக்குது. வந்து அந்த ஒரு கிரே கலர்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த ஒரு கிரே கலர்ல தான் இருக்குது. இன்னும் 2 வண்டிக்கு வரல, 2 வண்டிக்கு போட்டலாம். ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இந்த மோஸ்டா இங்க அதிகமான வண்டிக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். வந்து பிரைஸ் டீட்டெயில் வந்ததுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். இங்க பாத்தீங்கன்னா பஜாஜ் 2020 பல்சர் 125 இதோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்க எல்லாமே ஒரே பல்சர் தான். அது மேபி பிரைஸ் வைஸ் சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஸோ இதோட பாத்தீங்கன்னா வந்து 21,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது. விலை பாத்தீங்கன்னா வந்து 69,000 கிட்ட கோட் பண்ணிருக்கிறாங்க. 69,170 கோட் பண்ணிருக்கிறாங்க. மேபி இதை சுத்தி முத்தி தான் இதோட பிரைசஸ்மே இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா சிடி இருக்குது. சிடியோட பிரைசஸ் பாத்தீங்கன்னா வந்து டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு, 6,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. ஒரு ஓனர் கண்டிஷன். இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 69,000 கோட் பண்றாங்க. 69,000க்கு அந்த சிடி 100 கோட் பண்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து பல்சர் திரும்பி என்எஸ் 160 இருக்குது, ஒரு மாதிரி பிளாக் கலர்ல. 2023 ஒரு ஓனர் கண்டிஷன், 1 இயர் வாரண்டி கொடுத்து 1,05,000க்கு இந்த என்எஸ் 160 கொடுக்குறாங்க. 1,50,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அப்படியே நீங்க இங்க வந்தீங்கன்னா ஸோ இங்க பாத்தீங்கன்னா வந்து அவெஞ்சர்ஸ் 220 இருக்குது. டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2019 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட வேலை பார்த்தீங்கன்னா வந்து 87 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 87,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. இங்க அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாட்டினா ஒன்று இருக்கும். பிளாட்டினோட வேலை பார்த்தீங்கன்னா வந்து 71,000 கோட் பண்றாங்க. 71,000 அந்த வண்டி கோட் பண்ணியிருக்கிறாங்க. அது பக்கத்துல ஜஸ்ட் ஒரு ஸ்கூட்டி ஸ்பெக் மாடல். அது ஆக்சுவலா வந்து ஜஸ்ட் ஒரு ஓனர் கண்டிஷனு, 1 இயர் வாரண்டி கொடுத்து 71,000 அந்த வண்டி கொடுக்குறாங்க 71,000க்கு. இங்க பாத்தீங்கன்னா ஜூபிட்டர் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2021 ஒரு ஓனர் கண்டிஷன், 34,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 62,000 கொடுக்குறாங்க. 62,000க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க. இங்க பாத்தீங்கன்னா Yamaha 2020 ஒரு ஓனர் கண்டிஷன், Yamaha FZ V3 1 இயர் வாரண்டி கொடுத்து 84,000க்கு அந்த வண்டி கொடுக்குறாங்க. 84,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இங்க ஓவராலா வண்டி அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஆமா, இங்க ஓவராலா வண்டி அவ்வளவுதான். நம்ம எல்லாமே இங்க பார்த்தாச்சு. அங்கேயும் ஒரு சில வண்டிக்கு இருக்குது, அதேமே பார்க்கலாம். அதை நான் சொல்லி இந்த சேல்ஸுக்கு நீங்க பார்க்கணும், இங்க பாருங்க. இல்ல வண்டி சர்வீஸ் கோசம் பாக்குறீங்கன்னா அப்படியே ஒரு 8 நிமிஷம் ஃபார்வர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இங்கிட்டு பாத்தீங்கன்னா இங்க ஒரு சில வண்டி இதெல்லாம் பார்த்தலாம். ப்ரெஷர் 2021 மாடல் ஒரு ஓனர் கண்டிஷனு, ஒயிட் கலர் வண்டி. வெறும் 3,000 கிலோமீட்டர் தான் போகுது. ஒரு 1 இயர் வாரண்டி கொடுத்து 61,000 அந்த வண்டியோட விலை வந்து 61,000க்கு இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து அதே ப்ரெஷர் 2022 ஒரு ஓனர் கண்டிஷன், 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 65,000 கொடுக்குறாங்க. பிஓ ரெஜிஸ்ட்ரேஷன்ல 2022 ஒரு ஓனர் கண்டிஷன் ஜூபிட்டர் 1 இயர் வாரண்டி கொடுத்து 72,000 கொடுக்குறாங்க. ஸோ வண்டியில நீ மேபி ஏதாவது சேஞ்ச் பண்ண நினைச்சுன்னா இவங்க கிட்டே சர்வீஸ் இருந்தாலும் சர்வீஸ் நம்ம கொடுத்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோஸ்டா இங்க இருக்கிற வண்டி அப்படிதான் கொடுப்பாங்க. இங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலே அவங்களோட சீட் கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கம்ப்ளீட்டா ஓரளவு சேஞ்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. டிரைவெக்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே பிராண்ட் போட்டிருக்கும். ஏன்னா டிரைவெக்ஸ் வந்து இருக்கக்கூடிய ஸ்பேர்ஸ் பார்ட்ஸ் எல்லாமே எடுத்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ரீ ஓன்டு பைக்ஸ் செக்மெண்ட்ல மாத்திருவாங்க. யூஸ்டு பைக் வேற, ப்ரீ ஓன்டு பைக்ஸ் வேற. யூஸ்டு பைக்னா வாங்கி அப்படியே விற்கிறது. ப்ரீ ஓன்டு பைக்ஸ்னா லைக் அதுல ஓரளவுக்கு வேலை பார்த்து வேலைப்பாடுகள் பார்த்து பர்ஃபெக்டா ஒரு புது வண்டிக்கு இல்லாத அளவுக்கு இருந்தாலும் ஒரு 80% வரைக்கும் கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி வைக்கிறது பேர் ப்ரீ ஓன்டு பைக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜூபிட்டர் கிளாசிக்கு. ஸோ இதோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து 64,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 64,000
940 இதை கோட் பண்ணியிருக்கிறாங்க ஜூபிட்டர் கிளாசிக்கு. ஸோ இதுக்கும் வரலை ப்ரைஸஸ் வந்து மேபி நான் அப்டேட் பண்ணுறேன் நான். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரேடார் 125 33,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 68,300 கொடுக்குறாங்க. 68,300 இந்த ரேடார் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேஷன் ப்ரோ 51,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. 1 இயர் வாரண்டி கொடுத்து 68,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 68,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க பேஷன் ப்ரோ. ஸோ அதே மாதிரி அங்கே ஒரு பேஷன் ப்ரோ இருக்குது. பிஒயின் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் 2022 1 இயர் வாரண்டி கொடுத்து 69,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 69,600 இந்த வண்டி கொடுக்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்பெண்டர் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2021 1 இயர் வாரண்டி கொடுத்து 71,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 71,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஸ்பெண்டர் பியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 1 இயர் வாரண்டி கொடுத்து 69,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. 69,000 வண்டியில சூப்பரா சுத்தி முத்தி எல்லா வேலையும் பார்த்துட்டு இன்ஜின் எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி ஒரு மாதிரி கண்டிஷன்ல கொடுக்குறாங்க. ஒரு நல்ல ஒரு பெஸ்டான கண்டிஷன்ல தான் வந்து ஹோண்டா 2019 சிபி சைனு. ஸோ இதோட வேலை பார்த்தீங்கன்னா வந்து 61,000 கொடுக்குறாங்க. 61,600 இந்த வண்டி கொடுக்குறாங்க. சிபி சைனு 34,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ஒரு ஓனர் கண்டிஷனு. ஸோ பைக் எடுக்கணும்னு வச்சுன்னா நீங்க வள்ளி மோட்டார்ஸ்க்கு வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ராயல் என்ஃபீல்டு 2022 2 ஓனர் கண்டிஷன் ஆயிடுச்சு. இப்பதான் நான் வந்ததுல இருந்து 2 ஓனர் கண்டிஷன் இந்த ஒரு வண்டி தான் பாக்குறேன். ஹண்டர் ராயல் என்ஃபீல்டு ஹண்டர் என்ன எடுத்துங்க 1 இயர் வாரண்டி கொடுத்து இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 1,60,60,000 கிட்ட கோட் பண்றாங்க. 1,60,000 டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன்ல கொடுக்குறாங்க. டிவிஎஸ் 2023 ஒரு ஓனர் கண்டிஷன் ரேடானு இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 69,000 கொடுக்குறாங்க. 69,000 69,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. ஓவரால நீங்க வண்டி எல்லாம் பார்த்திருப்பீங்க. இதுல ஏதாவது வண்டி உங்களுக்கு பிக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா பிக் பண்ணீங்க. ஸோ இந்த இடம் பாண்டிச்சேரியில முத்தியால்பேட்டில் எம்ஜி ரோட்ல தான் லொக்கேட் ஆகுது. சட்டமன்ற ஆஃபீஸுக்கு பக்கத்துல இருக்குது. சரி, ஆப்ரில் பிவே ரெஜிஸ்ட்ரேஷன் 2021 ஒரு ஓனர் கண்டிஷனு. கிலோமீட்டர் பாத்தீங்கன்னா 10,000 கிலோமீட்டர் கிட்ட போகுது. இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 86,000 கொடுக்குறாங்க. 86,000 ஆப்ரிலா கொடுக்குறாங்க. இது பாத்தீங்கன்னா வந்து டிவிஎஸ் ஜூபிட்டர் இதோட விலை பாத்தீங்கன்னா வந்து 73,000 கொடுக்குறாங்க. வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க. ஓரளவுக்கு பெஸ்ட் பிரைஸ் கண்டிப்பா பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வந்து கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 6,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷனு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 73,000. இந்த ஜூபிட்டரோட கிளாசிக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 61,000 கொடுக்குறாங்க. 61,000. ஸோ அப்படிங்க வந்து ப்ரெஷர் 64,000 கிலோமீட்டர் கிட்ட போயிது. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 57,000 இந்த வண்டி கொடுக்குறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ ப்ரெஷர் டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 67,000 கொடுக்குறாங்க. ப்ளூ கலர் வண்டி கலரு. ஸோ அடுத்த வண்டி பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் இருக்குது. ஸோ ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து 66,000 கொடுக்குறாங்க. ஜஸ்ட் ஒரு 66,000 தான் கொடுக்குறாங்க. ஜஸ்டே வந்து பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2023 2022 ஒரு ஓனர் கண்டிஷனு. இங்கே பார்த்தீங்கன்னா சிபி 300 பிஒய் ரெஜிஸ்ட்ரேஷன் 2024 ஒரு ஓனர் கண்டிஷன் 900 கிலோமீட்டர் கிட்ட போகுது. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,60,000 கொடுக்குறாங்க. 1,60,000. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்து பஜாஜ் இருக்குது 2023 ஒரு ஓனர் கண்டிஷன் NS 200. இதோட கிலோமீட்டரே பார்த்தீங்கன்னா வந்து 5,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,30,000 கிட்ட கொடுத்துருக்குறாங்க. 1,36,000. பல்சர் NS 200 இதுவும் பார்த்தீங்கன்னா NS 160. ஸோ கலர் வந்து ஒயிட் கலர் எல்லோ கலரு. 200ஓட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,05,000. எல்லோ கலரு. ஒயிட் கலரோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,07,000. அது லைக் அது வந்து 200 இது 160 இவ்வளவுதான் வித்தியாசம். மேபி வந்து பிரைஸ் வந்து ஒரு 100 தான். ஆமா, 1000 தான் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகேவா, இது 5,000 அது 7,000 அவ்வளவுதான் டிஃபரெண்ட். இப்போ FEZ பியூ ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,07,000. இதுவும் FEZ தான். ரெண்டும் சிமிலரா ஒரே மாடல் தான். கலர் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும். 2023 அதுவும் 2023 தான். வந்து எல்லாமே இல்லை சேம் டு சேம் எல்லாமே கரெக்டாக தான். எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். கிலோமீட்டர் ஒரு சின்ன டிஃபரன்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா 1,07,000 இது 1,06,000 அவ்வளோதான் டிஃபரெண்ட்டை தவிர்த்து மற்றபடி ஒன்றுமே இல்லை. இங்கிட்டு வந்தீங்கன்னா இங்கே திரும்பி வந்து FEZ பார்க்கலாம். நீங்கள் வந்து FEZ டிஎன் ரெஜிஸ்ட்ரேஷனு 2023 இதோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வந்து 14,000 கிலோமீட்டர் கிட்ட போயிடுது. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,14,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த FEZ வந்து இங்கே டாமினார் 400 இருக்குது. 1,54,000 இதோட பிரைஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க. 1,54,000 இதோட பிரைஸ் கோட் பண்ணியிருக்கிறாங்க. டாமினார் 400. அப்படியே இங்கிட்ட வந்தீங்கன்னா இங்க ஒரு சில வண்டிஸ்லாம் நீங்க பார்க்கலாம். Yamaha FEZ பியூ ரெஜிஸ்ட்ரேஷன் 2019 ஒரு ஓனர் கண்டிஷனு. இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 90,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. 90,000. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்து R15 V4
இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,42,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. பிளாக் கலர் ஒரு மாதிரி கேட் பிளாக் கலர்ல போட்டு இருக்கிறாங்க. MT-15 இதோட விலை பார்த்தீங்கன்னா வந்து 1,41,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2023 மாடல். இப்போ நீங்க பார்த்த எல்லா வண்டிக்குமே சரி ஒரு ஓனர் கண்டிஷன் 1 இயர் வாரண்டி எப்பயுமே இருக்கும். ஓகேவா? எல்லாமே ஒரு ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷன் தான். ரேர் தான் வந்து 2 ஓனர் போறது வந்து R15V4. ஸோ இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 1,36,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 2023 ஒன் இயர் வாரண்டி கொடுத்து 1,34,000. இது ரெண்டுக்கும் பிரைஸ் வரல. பிரைஸ் வந்தோடனே அப்டேட் பண்ணிடலாம். இங்க பார்த்தீங்கன்னா RC200 இருக்குது. TN ரெஜிஸ்ட்ரேஷனு 2023 15,000 கிலோமீட்டர் கிட்ட போய் இது ஒரு ஓனர் கண்டிஷன் 1,90,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. RC200 இங்க பாத்தீங்கன்னா டியூக் 125. ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா வந்து 1,34,000 கிட்ட கோட் பண்ணியிருக்கிறாங்க. 1,37,000 கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, ஓவராலா உங்களுக்கு முடிச்சிருப்பேன். இதுல ஏதாவது பைக் வேணும்னா நம்மளோட வள்ளி மோட்டாரை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கும், கால் பண்ணி கேளுங்க. ஓகேவா?